அரசே குடிநீர் விற்கும் அவலம் தமிழகத்தில் தான் உள்ளதாக திமுக பொருளாளர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். கோவை லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கணேஷ்குமாரை ஆதரித்து கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், கடந்த திமுக ஆட்சியில் 138 கோடி ரூபாய் செலவில் கரூர் கோவை இடையே 3 வழி சாலை விரிவாக்கம் போன்ற பல்வேறு திட்டங்கள் கோவையில் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார். மேலும் சூலூர் பேரூராட்சி பகுதிக்கு பில்லூர் 2வது குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கப்பட்ட நிலையில் நாட்டிலேயே பாட்டிலில் குடிநீர் அடைத்து அதனை அரசே விற்கும் அவலம் தமிழகத்தில் தான் உள்ளதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். சூலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் கரூர் கோவை சாலை 3 வழி பாதையாக தரம் உயர்த்தப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில்தான். விசைத்தறிகளுக்காக வழங்கப்பட்ட 500 யூனிட் இலவச மின்சார சலுகையை பறித்து கட்டணத்தையும் உயர்த்தியவர் தமிழக முதல்வர் ஜெயலலிதா என்றும் ஸ்டாலின் புகார் தெரிவித்தார். விசைத்தறிக்கு 500 யூனிட் மின்சாரம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கொண்டு வந்த மின்கட்டண சலுகையை பறித்த ஆட்சி எந்த ஆட்சினா ஜெயலலிதா ஆட்சி. விசைத்தறிக்கு மின்கட்டண ஸ்காட்லாந்து போலீசாருக்கு அடுத்து சிறப்பாக செயல்படும் தமிழக போலீசார் தற்போது வானத்தில் செல்லும் ஜெயலலிதாவின் ஹெலிகாப்டருக்கு சாலையில் பாதுகாப்பு கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஸ்டாலின் கூறினார்.